நம்மள கண்ட்ரோல் பண்றது எப்பவுமே சத்தம் போட்டு மிரட்டி தான் நடக்கணும்னு இல்ல. சில சமயம் அது ரொம்ப அமைதியா ஒரு கலை மாதிரி நமக்கு தெரியாமலேயே நடக்கும். இன்னைக்கு நாம அந்த கண்ணுக்கு தெரியாத கட்டுப்பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். மத்தவங்கள கையாள்றவங்க பயன்படுத்துற 6 முக்கியமான மௌன தந்திரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாத்தீங்களா, இந்த ஒரு லைன்ல தான் முழு விஷயமே அடங்கி இருக்கு. பவர்ன்றத யாரும் கேட்டு வாங்குறதில்ல, அத உருவாக்குறாங்க. ஆனா எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதுதான் இங்க இருக்கிற பெரிய மர்மம். இது ஏதோ கத்தி முனையில மிரட்டி செய்யற விஷயம் இல்ல. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். நீங்க ஒரு வலையில மாட்டிட்டீங்கன்னு உணர்றதுக்கு முன்னாடியே உங்க மூளைய ஒரு குறிப்பிட்ட மாதிரி யோசிக்க வைக்கிற சுழற்சிகள் மூலமா இது நடக்குது. இதுதான் முக்கியமான கேள்வி இல்லையா? எப்படி ஒருத்தரால நம்மளையே நமக்கு எதிரா திருப்ப முடியுது? அதுக்கான பதில்களை தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ நாம அவங்களோட பிளே புக்கையே திறந்து பார்க்க போறோம். இந்த 6 தந்திரங்களையும் ஒன்னா பார்க்கலாம். முதல் தந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு கிளாசிக் மூவ். முதல்ல அவங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. அப்புறம் அந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அவங்கதான்னு நம்மள நம்ப வைப்பாங்க. இதனால அவங்க இல்லாம நம்மால இருக்கவே முடியாதுன்னு நாம நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதல்ல உங்களை ரொம்ப அப்செட் ஆக்குவாங்க. அப்புறம் உடனே வந்து ஆறுதல் படுத்துவாங்க. அடுத்து பொறாமையை தோண்டுவாங்க. அப்புறம் சமாதானப்படுத்துவாங்க. இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல, இது நம்ம மூளைய ஒரு விதமா ட்ரெயின் பண்ணுது. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம மூளை மெதுவா உன்ன கத்துக்குது. நான் நிம்மதியா இருக்கணும்னா அவங்க தேவை. இதுக்கு பேரு காதல் இல்ல, இதுக்கு பேரு சார்பு நிலை, அதாவது டிபெண்டன்சி. அடுத்த டெக்னிக் ரொம்பவே நுட்பமானது. யாரும் எடுத்த உடனே ஒரு பெரிய உதவியை கேட்க மாட்டாங்க இல்லையா? எல்லாமே சின்ன சின்ன பாதிப்பே இல்லாத மாதிரி தெரியுற கோரிக்கைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு நிமிஷம் இங்க வரியா அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு சின்ன உதவி. நீங்க சொல்ற ஒவ்வொரு சரியும் அடுத்த கோரிக்கைக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். மெதுவா உங்களுக்கே தெரியாம உங்க பர்சனல் ஸ்பேஸ், உங்க எல்லைகள் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். இது கிட்டத்தட்ட ஒரு அனிமலை ட்ரெயின் பண்ற மாதிரி தான். சைக்காலஜில இதை ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா பாராட்டு கிடைக்கும், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு பிடிக்காதது, அதாவது நீங்க உங்களுக்காக பேசினா உடனே தண்டனை கிடைக்கும். அது அமைதியா இருக்கலாம், இல்ல கோபமா இருக்கலாம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது எவ்வளோ தெளிவா இருக்கு. அவங்க எதை பாராட்டுறாங்க? நீங்க அடங்கி போறத, அவங்கள சார்ந்து இருக்கிறத. எதை தண்டிக்கிறாங்க? நீங்க உங்களுக்காக உறுதியா நிக்கிறத, சுதந்திரமா இருக்கிறத. சோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல, இது ஒரு பிஹேவியரல் ப்ரோக்ராமிங். குழப்பங்கிறது ஒரு பயங்கரமான ஆயுதம். அவங்க வேணும்னே கணிக்க முடியாத மாதிரி நடந்துப்பாங்க. எதுக்கு? உங்களை எமோஷனலா ஒரு பேலன்ஸ் இல்லாம ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கிறதுக்கு. இதுதான் சூதாட்டம் நம்மள அடிமையாக்குற அதே சைக்காலஜி. ஒரு நாள் பார்த்தா ரொம்ப அன்பா இருப்பாங்க. அடுத்த நாளே யாருனே தெரியாத மாதிரி விலகி போயிடுவாங்க. ஒரு மணி நேரம் ரொம்ப பாசமா பேசுவாங்க, அடுத்த மணி நேரமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி நடந்துக்கிறது உங்கள மனசளவுல ரொம்ப சோர்வாக்கிடும். இதோட விளைவு என்ன தெரியுமா? உங்க மூளை எந்நேரமும் அவங்கள பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த கேள்வியே உங்களை அவங்க கூட இன்னும் ஆழமா கட்டி போட்டுடும். இது ஒரு விசித்திரமான உளவியல் உண்மை. இந்த நிச்சயமற்ற தன்மை பந்தத்தை பலவீனப்படுத்தாது, இன்னும் பலப்படுத்தும். சரி, நீங்க தைரியத்தை வரவழைச்சு உங்களுக்காக பேச முயற்சி பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க இந்த ஆயுதத்தை தான் எடுப்பாங்க. உங்க இரக்க குணத்தையே உங்களுக்கு எதிரா திருப்பி உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி உணர வைப்பாங்க. உடனே மொத்த பழியும் உங்க மேல திரும்பும். அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ என்ன ரொம்ப காயப்படுத்திட்ட. உங்க உணர்வுகளையே கேள்வி கேட்பாங்க. நீ ரொம்ப சென்சிட்டிவ், எல்லாத்துக்கும் ஓவரா ஃபீல் பண்ற, நீ எப்பவுமே தப்பு தப்பா தான் யோசிக்கிற. பாத்தீங்களா? இப்படிதான் நீங்க சொல்ற உண்மையே உங்களுக்கு எதிரா மாறிடும். கடைசியில அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்க நீங்க மறுபடியும் அவங்களுக்கு அடங்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அவங்களோட கடைசி மற்றும் மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். உங்களை விட்டு போயிடுவேன்னு நேரடியா சொல்ல மாட்டாங்க, ஆனா அந்த பயத்தை உங்க மனசுல நல்லா ஆழமா விதைச்சிருவாங்க. இந்த மாதிரி மறைமுகமான மிரட்டல்கள் தான் வரும். ஒருவேளை என் மேலதான் தப்போ, இல்லனா நான் இல்லாம நீனும் நல்லா இருப்ப போல. இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை பதட்டப்பட வைக்கும். அவங்க செஞ்ச தப்ப நீங்களே சரி பண்ண முயற்சி பண்ணுவீங்க. அவங்கள போக விடக்கூடாதுங்கிற பயத்துல நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம், தீர்வு. இந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வரிய நல்லா கவனிங்க. அவங்களோட நோக்கம் உங்களை உடைக்கிறது இல்ல, உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. அவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுறதுக்கு உங்களை பழக்கப்படுத்துறது. அந்த சங்கிலி இரும்பால செஞ்சதில்ல, அது முழுக்க முழுக்க உங்க உணர்ச்சிகளால ஆனது. உங்க குற்ற உணர்ச்சி, உங்க பயம், உங்க நம்பிக்கை,
நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்குற அங்கீகாரம். இதையெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், உங்க செயல்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்க உணர்ச்சிகளே அந்த வேலைய பார்த்துக்கும். இதிலிருந்து வெளியே வரத்துக்கு 3 படிதான். 1 விழிப்புணர்வு. அதாவது ஓகே இந்த தந்திரம் இப்போ இங்க நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. 2வது எல்லைகள். ரொம்ப தெளிவா உறுதியா உங்களுக்கான எல்லையை வகுத்து அதிலிருந்து பின்வாங்காம இருக்கிறது. 3வது தேவைப்பட்டா தூர விலகி இருக்கிறது. இது உங்க மன ஆரோக்கியத்துக்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை. உங்க உணர்ச்சிகளை மத்தவங்க ப்ரோக்ராம் பண்ண அனுமதிக்காதீங்க. விழிப்புணர்வு தான் அந்த சங்கிலியா இருக்கிற ஆயுதம். உங்க மனசோட கட்டுப்பாட்டை நீங்க உங்க கையில வச்சுக்கோங்க. எப்பவுமே விழிப்புணர்வோட இருங்க. சுதந்திரமா இருங்க.